படம் நல்லா இருக்கும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் படம் ஆனஸ்டாக ரியலாக சூப்பராக இருக்கு. படம் ரொம்பவே நல்லா இருக்கு. நல்ல ஒரு எமோஷனல் கனெக்ட். நான் எதிர்பார்த்த மாதிரி படம் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஃபீல் குட் மூவி. எல்லாருமே பார்க்கலாம். நான் தனுஷோட ஃபேன். நான் எல்லா படத்துக்குமே FDFS வந்துடுவேன். இந்த மூவி வந்து அவர் சொன்ன மாதிரியே சிம்பிளாக இருக்கும்னு சொல்லிட்டாரு. ஸோ வந்து சிம்பிளாக தான் இருக்கும். எக்ஸ்பெக்ட் எதுவும் பண்ணலை. ஸோ வந்து பார்த்தேன். ரொம்ப சிம்பிளாக அழகாக இருந்துச்சு. இட்லி கடை நார்மலான ஒரு சிம்பிள் படம் தான். ஆனால் உள்ள வந்து கதை எமோஷன்லாம் பக்காவாக இருக்குது. தனுஷ் ஆக்டிங் நல்லா இருக்குது. ரைட்டிங் செம்மையாக இருக்குது. இட்லி கடை சின்ன கான்செப்ட் தான். ஆனால் அதை வச்சு அழகாக பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை, பட் ஓகேவா இருந்துச்சு. நாங்கள் சொல்லணும்னா பெங்களூர்லேருந்து இங்கே வந்த படம் பார்க்குறதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபீல் குட் மூவியாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நித்யா மேனன் மேம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அருண் விஜய் சார் நல்லா பண்ணியிருந்தாரு. சொல்லவே வேணால் தலைவர் நல்லா பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் டான்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. சாங்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஊரை விட்டு கொடுக்கக்கூடாதுன்றதான் கான்செப்ட். மூவி ஃபுல்லாக எமோஷ்னல் தான். அப்பா அம்மா இருப்பாங்கல்ல, நம்மளை பெற்றுட்டு அவங்க வாழ்க்கையை வாழாமல் நம்மளுக்காகவே வாழ்ந்துருப்பாங்க. அதை சூப்பராக சொல்லியிருக்காரு. அப்பாவை குலதெய்வம் மாதிரி காமிச்சிருக்காரு. தெய்வம் மாதிரி. இதனால நம்ம அப்பா அம்மா நம்ம வீட்டில் எவ்வளோ பெரியவங்களாக இருப்பாங்க மதிக்கணும். அப்புறம் நம்மளுக்கு குலதெய்வனாக இருக்கும். பாட்டன் முப்பாட்டன் குலதெய்வம் கும்பிட்டுருப்பாங்க. நம்ம இப்போ இருக்க ஜென்ரேஷன் கும்பிட்டுருக்க மாட்டோம். அதை கும்பிட்டா நம்மளுக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பெக்ட்லாம் இல்லை. ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாருல, அவர் நிறைய ப்ரொமோஷன் ஈவெண்ட்லாம் அட்டன் பண்ணாங்க. அப்பயே சொல்லிட்டாங்க படம் வந்து ஒரு சிம்பிள் படம் தான். ஆனால் அதில் ஒரு எமோஷன் கனெக்ட். அதானே காலங்காலமாக தானே எவ்வளோ ஒரு பெரிய படமாக இருந்தாலும் சரி, அந்த எமோஷனல் கனெக்ட் தானே ரொம்ப முக்கியம். ஒரு கன்னு இல்லை சிகரெட்டு அந்த மாதிரி வச்சுருந்தா தான் மாசு. ஆனால் வந்து அதெல்லாம் கிடையாது. எமோஷன் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா ஒரு இட்லி குண்டானோ ஒரு வாழை இலையும் கையில் வச்சுருந்தா அதுவே மாஸ் தான் அப்படின்னு அவ்வளோ ஒரு ரெசிப்ஷன் அந்த ஒரு சீனுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம், சிகரெட்டை வச்சுட்டு வருவாங்க, ஸ்லோ மோஷனில் வருவாங்க. அதெல்லாம் இல்லை. அந்த ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு அவங்க அப்பா ஸ்தானத்தில் இவர் போய் நிற்கிறாரு அந்த ஒரு கட்டைப்பை வச்சுக்கிட்டு. அது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதனால் எல்லாருமே ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கு. அவரோட ஃபேனுங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நல்லபடியாக இருந்துச்சு. நீங்கள் வந்து பார்க்கலாம். ஆமாம், ஆக்சுவலாக பாப்பாண்டியன் மாதிரி தான் இருக்குது. நீக்கும் விடுங்க, ராயன் விட்டுருங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளாக பாப்பாண்டியில் நம்ம எதிர்பார்த்ததை இதில் கொடுத்துருக்காரு. நல்லா இருந்துச்சு. இல்லை எதுவுமே ஃபீல் ஆகலை. படம் ரொம்ப ஸ்மூத்தாக தான் போச்சு. அதுவும் ஆக்டிங்லாம் பக்கம். அருண் விஜய் கேரக்டர், தனுஷ் கேரக்டர், அப்புறம் எல்லா கேரக்டரும் நல்லா பண்ணிட்டாங்க. அதுதான் நல்லா இருந்துச்சு. அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் இது லாயலாக இருக்கணும், அவங்கள பார்த்துக்கணும். அந்த இதுதான் மெயின் ஸ்டோரி. ஸோ நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு படம். எமோஷ்னலாக ஃபேமிலி மூவி தான். பார்க்கலாம் வந்து. ஆமாம், ஸ்க்ரீன் பிளே எல்லாமே சூப்பராக இருந்தது. பிஜிஎம் எல்லாமே. நான் தனுஷ் படமா அப்படின்னு வந்தேன். நல்லா இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷனே வைக்கக்கூடாது. டியை பொறுத்த வரைக்கும் நம்மளே வந்துட்டு நம்மளே படம் பார்த்துடணும். அவர் டப்புன்னு எந்த ஜானர் கொண்டு வரணும்னு அவருக்கே தெரியாது. டப்புன்னு கொண்டு வர்றாரு. எல்லா ஜானர்லேயும் இருப்பார். டீனா எல்லாமே தான் பயங்கரமாக. டோட்டலாக படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் தான் இருப்பார். விட்டா பயங்கரமாக கடவுளாக காமிச்சிருக்காங்க. கஸ்தூரி ராஜா அவர் சொல்லியிருப்பார், அவர் எங்கள் குலதெய்வன்ட்டு. தலைவர் அதை காமிச்சிட்டார், மூவியில் காமிச்சிட்டார் குலதெய்வன்ட்டு. ரியலாக சூப்பராக இருக்கு. ரொம்ப மாசு. ராஜ்கிரண் சார் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பர்சனலாக. அவர் நிறைய படங்கள் நடிக்கிறது இல்லை. ஆனால் தனுஷ் ராஜ்கிரண் அப்படின்னு வரும்போது மட்டும் அது கொஞ்சம் ஒரு மாதிரி தனியாக நல்லா இருக்கும். பவர் பாண்டிலையும் சரி ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பார் ராஜ்கிரண். ஒரு அந்த மாதிரி ஒரு ஏஜ் கேட்டகரியிலேருந்து இந்த மாதிரி ஒரு ஹீரோ காமிக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி தான் இதுலேயுமே அவருக்கு அப்பாவும் நடிச்சிருக்கார் ராஜ்கிரண். ரொம்பவே நல்லா இருக்கு. அவங்க 2 பேருக்கும் நல்லா இருக்கு. அவங்க அப்பா பையன் ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கு பார்க்குறேன். ரொம்ப நல்லா. நீங்கள் ஒரு சில சீன்லாம் வந்து கூஸ் பம்ப்ஸே வந்துடும். அந்த மாதிரி நல்லா காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. நம்ம என்ன இருந்தாலும் மாதிரி எல்லாம் எதிர்பார்க்க தேவை. சிம்பிளாக நான் ஒரு நல்ல படம். நல்லா இருக்கு. சின்ன ரோலுமே நல்லா இருந்துச்சுக்கா. பார்த்திபனுக்குமே நல்ல ஒரு பெரிய கூஸ் பம்ப்ஸ் மாதிரி எல்லாம் கத்துவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் மூமெண்ட்லாம் வச்சு அதெல்லாம் மாசா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அதை தான் நான் ஃபுல்லாக பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இன்னும் இல்லை. ஆக்டர்ஸ் எல்லாம் நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி நல்லா இருக்குது. எமோஷ்னலாக நாங்கள் எக்ஸப்ட் பண்ணோட நல்லா இருக்குது. அதான் ஃபேமிலி சென்டிமெண்ட்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த முன்னோர்கள் படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நல்லா இருந்துச்சு. வில்லேஜ் சீன் நல்லா இருந்தது. சிட்டியில் இருக்கிறத விட வில்லேஜில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. ரொம்ப நல்லா இருக்கு பண்ணியிருக்காங்க. லவ் சீன் என்ன சோகம் எல்லாம் நல்லா இருக்குது. ஜிவி மியூசிக் வழக்கம் போல் அந்த ஆடுகளும் எல்லாம் வாத்தி சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு மியூசிக் ஒன்று போட்டுருப்பார், பிஜிஎம் ஃபுல்லாக கூஸ் பம்ப்ஸ். இங்கே தான் உடம்பு ஃபுல்லாக ஆகுது. இந்த கருடன் வரும்போது ஒரு சீனு பயங்கரமாக பண்ணியிருக்காரு. டைரக்ஷனில் தலைவர் பயங்கரங்க. அல்டிமேட்டு என்ன இருந்தாலும் அப்புறம் ரொம்ப மாசாக பண்ணியிருக்காரு. ரியலாக சூப்பராக பண்ணியிருக்காரு. சான்ஸே இல்லை. அவரை தவிர யாராவது கேரக்டர் பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. பார்த்திபன் அவர் கொஞ்சம் தான் பண்ணியிருப்பார். கொஞ்ச நேரம் தான்.
ஆனால் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் மூவி ஃபுல்லாக வருவார், பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அதுதான் அருண் விஜய் வந்து இவருக்கு எப்படி இவங்க அப்பா இவங்க பையன், அதே மாதிரி அவங்க அப்பா அவங்க பையன், அவங்களுக்குள்ள என்ன நடக்குது, இதனால என்ன நடக்குது, அதுதான் அருண் விஜய் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. அது திருச்சிற்றம்பலம்ல வந்து அவங்க கேரக்டர் வேற, இது வேற, கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப எப்படி சொல்றது, நம்ம 90s அந்த ஃபீல் கொடுத்தாங்க. அந்த மாதிரி எல்லாமே மியூசிக்கு, அந்த கெமிஸ்ட்ரி, இதில் வந்து அவங்க எதுவும் எப்படி சொல்கிறது, நம்ம எதிர்பார்க்குற மாதிரிலாம் அவங்க ரொமான்ஸ் பண்ண தேவையில்ல. ரொம்ப சிம்பிளாக அந்த ஒரு ஃபீல் கொடுத்து காமிச்சாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சின்ன சின்ன மாஸ் சீன்ஸ்லாம் இருக்கும், பட் அந்த சிம்பிளிசிட்டிலேயே நல்லா இருக்கும். படமே சூப்பராக இருக்கும். ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. சத்தியமாக பெங்களூர்லேருந்து தான் வந்தோம் படம் பார்க்குறதுக்கு தான். அங்கே எங்கே டிக்கெட் கிடைக்கல ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் எங்கே வந்தோம். சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக இருக்குது படம். ஒரு நல்லா இருக்குது. நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக அவர் வில்லனாக நடிச்சிருக்காரு, ஆனால் இவர் கரெக்டாக அதை டீல் பண்ணியிருக்காரு தானே சார், நல்லா இருக்கு. ஆமாம் பார்த்திபன் சார் ஒரு சீன் இருக்குது, நல்ல ரிசப்ஷன் அந்த சீனுக்கு. பார்த்திபன் சார் சொன்னார் ரொம்ப சின்ன கதை தான், சின்ன ரோல் அப்படின்னு. அந்த சின்ன ரோலும் இருந்தாலுமே சரி ரொம்பவே நல்லா இருக்கு அவர் பண்ணது. அது திருச்சிற்றம்பலம்ல வந்து அவங்க கேரக்டர் வேற, இது வேற, கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப எப்படி சொல்கிறது, நம்ம 90s அந்த ஃபீல் கொடுத்தாங்க. அந்த மாதிரி எல்லாமே மியூசிக்கு, அந்த கெமிஸ்ட்ரி, இதில் வந்து அவங்க எதுவும் எப்படி சொல்கிறது, நம்ம எதிர்பார்க்குற மாதிரிலாம் அவங்க ரொமான்ஸ் பண்ண தேவையில்ல. ரொம்ப சிம்பிளாக அந்த ஒரு ஃபீல் கொடுத்து காமிச்சாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பியோர் சினிமா பார்த்த மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்டில் பார்த்துட்டு வந்து நல்லாவே இல்லை, கேவலமாக இருக்குது, மொக்க, தூங்கிட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. தனுஷ் சொன்ன மாதிரி ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பார், நீங்கள் போய் படம் ஃபேமிலியாக பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக ஃபேமிலியாக போய் பார்க்கலாம். நான் செகண்ட் ஷோ வந்து என் ஃபேமிலி கூட்டிகிட்டு வந்து பார்ப்பேன். சிம்பிள் பிளாட்டு, பட் ஆனால் நல்ல ஒரு பெரிய தாக்கத்தை கொடுக்குற மாதிரி இருக்காது. நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக அவர் வில்லனாக நடிச்சிருக்காரு, ஆனால் இவர் கரெக்டாக அதை டீல் பண்ணியிருக்காரு தானே சார், நல்லா இருக்கு. வெறும் அந்த இட்லி கடை வச்சு தான் கான்செப்டே இருக்காது. பட் ஸ்டில் அதில் வந்து என்ன புதுசாக, ஏன்னா ஆல்ரெடி நிறைய ட்ரைலர் பார்த்து இது நிறைய பார்த்த படங்கள் மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருப்போம். ஆமாம் அவர் எனக்கு தெரிஞ்சு இதே மாதிரி படங்கள் நிறைய பண்ணணும். ஏன்னா அவர் நல்ல நடிகர்னு எல்லாருக்குமே தெரியும். அது ஒவ்வொரு வாட்டி ப்ரூவ் பண்ணுறாரு. அப்படி ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு 4-5 படம் எடுத்தாலே அவரோட மாஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டாக ஒரு மாஸ் கமர்ஷியல் படம் அவர் சொன்ன மாதிரி ரொம்பவே நல்லா இருக்கு. சிம்பிளாக பார்க்க சிம்பிளாக இருக்கலாம், பட் படமாக பார்க்கும்போது எமோஷனலாக கனெக்ட் ஆகும். இட்லி கடை சின்ன விஷயம் தானே, ஆனால் அதை வச்சு கனெக்ட் பண்ணுறாங்கல்ல, அது நல்லா ரைட். இல்லை, ஸ்க்ரீன் பிளே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, பிஜிஎம்லாம் சூப்பராக இருந்தது, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு படம். எனக்கு அப்படியே நல்லா கனெக்ட் ஆச்சு, ஒரு மாதிரி சூப்பராக நடிச்சிருக்கு, நல்லா இருந்துச்சு.